ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரஹீமா சேனல். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் 500 கிராம்ஸ் சிக்கன் எடுத்துக்கிறேன். 500 கிராம்ஸ்க்கு கொஞ்சம் கூட 550 கிராம்ஸ் மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் பிரியாணி செய்கிறேன்டா போன்லெஸ் பீசஸ் எடுத்துக்கோங்க. அப்போ எங்களுக்கு பிரியாணி தின்ன போல டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். போன்ஸால் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பும் மஞ்சளும் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சில்லி பவுடரும் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். இது பார்த்தீங்கன்னு நான் கறி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட தான் சேர்த்திக்கிறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். கர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி கர்ட் சேர்த்திக்கிறேன். கர்ட் சேர்த்தா சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வரும். இப்போ இதை நல்லா மேரினேட் பண்ணி நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு மேரினேட் பண்ண விட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ணி சிக்கன் நல்லா ஃப்ளேவர்ஃபுல் ஆகிக்கும். எனக்கு அந்தாண்டுக்கு அவ்வளோ டைம் இல்லை. நான் ஒரு 1/2 hour மாதிரி தான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அப்போவுமே டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. பிரியாணி ஸ்டார்ட் பண்ண போல ஃபஸ்ட்டுக்கு சிக்கனை மேரினேட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் வெளியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெங்காயம் எடுத்திருந்தேன். 2 வெங்காயத்தையும் இந்த அளவுக்கு குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். தக்காளி 3 தக்காளி என்கிட்ட இருந்தது சின்ன தக்காளி என்றதால் நான் 3 எடுத்திக்கிறேன். தக்காளி கொஞ்சம் ஒரு 3 மாதிரி போட்டால் பிரியாணியோட டேஸ்ட் நல்லா இன்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பிரியாணி நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். பச்சை கொச்சிக்காய் பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி ஒரு 5-6 போல் எடுத்திக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரியாணி செய்கிற சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அது சட்டி நல்லா காய விடுங்க. சட்டி காஞ்சதுக்கு போகிறோம். அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீயும் சேர்த்துக்கொண்டேன். அதில் இப்போ இந்த எண்ணெய் சூடாவினத்துக்கு போகிறோம். இதில் பே லீஃப், ஸ்டார் அனீஸ், கருவேப்பட்டை, மற்ற ஏலக்காய், கலாம்பூர் அந்த மாதிரி பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸுக்குமே அதுவெல்லாம் போட்டு கொஞ்சம் அதில் ஃப்ளேவர்ஸ் ஆயிலில் இறங்கினதுக்கு போகிறோம் கட் பண்ணி வச்சுருந்து ஆனியனையும் அதில் சேர்த்துக்கொள்வோம். எப்போவுமே பிரியாணி பண்ண போல் இந்த ஆனியன் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்குமே நல்லா வதங்க விடணும். ஸ்லோ குக் தான் பண்ணணும். எப்போவுமே நாங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பிரியாணி செய்ய போனோம்னு சொன்னால் அந்த பிரியாணியோட டேஸ்ட் அவ்வளோ நல்லா ஈக்காது. அப்போ நீங்கள் இந்த பிரியாணி செய்ய போல் டைம் எடுத்தே இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் இடைக்கிட இந்த வெங்காயத்தை கிளறி விட்டு கொண்டே இருங்க. அப்போ தான் இந்த வெங்காயம் ஈவனாக குக் ஆகும். இல்லாட்டி ஒரு சைட் மட்டும் கரிஞ்சி ஒரு சைட் குக் ஆகாமல் வைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிக்கும். உங்களுக்கு பார்க்க போலே விளங்குத்தானே. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கு போகிறோம் இதில் கட் பண்ணி வச்சு இந்த தக்காளியையும் க்ரீன் சில்லியும் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியும் நல்லா குக் ஆகணும், நல்லா ஸ்மேஷ் ஆகணும். தக்காளி நல்லா குக் ஆகினதுக்கு பிறகு அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. அதோடய சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி. ஏன்னா ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் சிக்கன் மேரினேட் பண்ண போல் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து சுட்டி இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டு கறி பவுடர் ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுட்டு கறியை விட்டுடாதீங்க. மீடியம் ஃப்ளேம் இந்த லோ ஃப்ளேமில் வச்சு மசாலா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்து இந்த மசாலாவில் எல்லாம் சிக்கனை நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சம் குக் ஆகிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கிழங்கும் ஒரு பெரிய கிழங்கொண்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். நார்மலாக ஸ்ரீலங்கன் ஸ்டைல் பிரியாணியில் நாங்கள் எப்போவுமே கிழங்கு சேர்த்துக்கொள்வோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி தான் ரிலீஸ் ஆகிக்குது. நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு தண்ணியுமே சேர்க்கல. நான் அந்த சிக்கன் அந்த கேர்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிக்க போல் அதுவும் தண்ணி விட்டு தான் இருந்துச்சு. இப்போ இது நல்லா தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகினதுக்கு போகிறோம். இதில் ஒரு ஆஃப் லெமனை வந்து நான் புழிஞ்சு விட்றேன். லெமன் இல்லை, அது வந்து லைம். அப்போ ஒரு ஆஃப் தேசிக்காய் வந்து நல்லா புழிஞ்சு விட்டுட்டு இதோட டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக தான் நீக்கணும். எப்போவுமே கரண்டியால் கிண்டி விட்டுக்கொண்டே இருங்க, அப்போ தான் வந்து அந்த அடி பிடிக்காது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் வந்து எங்களோட ரைஸ் குக் ஆகுறதுக்கு தேவையான தண்ணியை வந்து சேர்த்துக்கொள்ளணும். நார்மலாக நீங்கள் கீரி சம்பா வைக்கிறீங்கன்னு சொன்னால் வந்து 1 கப் கீரி சம்பாவுக்கு வந்து 1.5 கப் தண்ணி தேவைப்படும். அப்போ நான் இன்றைக்கி வந்து 500 கிராம்ஸ் அரிசி தான் போட்டிருந்தேன். வந்து 500 கிராம்ஸ் சிக்கனுக்கு வந்து 500 கிராம்ஸ் அரிசியே போட்டால் தான் வந்து அது நல்லா ஐக்கும் டேஸ்ட் வந்து. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த அரிசி குக்காகி இந்த தண்ணி எல்லாம் வந்து இந்த அரிசியோட அளவுக்கே வந்து வந்ததுக்கு போகிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வந்து அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேம் ஆக்கிடுங்க. லோ ஃப்ளேம் ஆக்கிட்டு வந்து நீங்கள் சோறு புழுங்கோடுறதுக்கு வந்து ஒரு தட்டு வைப்பீங்க தானே, அதை அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே சட்டியை தூக்கி வைங்க. பார்த்திங்கன்னா இப்படி நாங்கள் சோறு புழுங்க வைக்கிற தட்டையும் வச்சுட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம் ஆக்கிட்டு வந்து இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் மாதிரி வந்து புழுங்க விடுங்க. நல்லா டம்மில் குக் ஆகினதுக்கு பிறகு தான் தொறவுங்க. அது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு பிறகு தொறவுங்க. பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிக்குது, உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். அரிசியும் பாருங்கள் வந்து நல்லா உதிரியாக பூ மாதிரி குக் ஆகிக்குது, ஓவர் குக் ஆகாமல். இப்போ நான் இந்த தம் போட்டுட்டு வந்து இந்த மூடியை திறக்க போப்பலே வந்து இந்த பிரியாணியோட வாசம் ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆண்டுக்கு எங்கள் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கட்டாயம் வந்து நான் சொல்லிக்கிற மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து நான் இதெல்லாம் கிளறி விட்டுட்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி கீ சேர்த்துக்கொள்கிறேன். கீ சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி வைங்க. இந்த லாஸ்ட்டாக கீ போடுறதுல தான் வந்து இந்த பிரியாணியில் வந்து அந்த கீயோட வாசம் வந்து வரும். நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு எவ்வளோ தான் வந்து நாங்கள் நெய் சேர்த்தாலுமே அந்த பிரியாணியில் அதோட வாசம் வராது. லாஸ்ட்டாக இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னு சொன்னால் அந்த பிரியாணியோட சூட்டுக்கே இந்த நெய்யெல்லாம் முருவி நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா அடியால் வைக்கிற சோறை கிளறி விட்டுட்டு தான் வந்து இந்த நெய் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு மூடிடுங்க. மூடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு பிறகு வந்து நீங்கள் இதை சர்வ் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இப்போ எங்களோட பிரியாணி ரெடி ஆகிட்டு நான் அதுக்கு ஒரு பிப்பினிக்கா சாலட் ஒன்று செஞ்சுருந்தேன். வேறு நாங்கள் நார்மலாக பிரியாணி தின்ன போல் இந்த மாதிரி உரப்பு கட்டி சம்பளம் ஒன்று வச்சு கொள்ளுவோம். வேறையாக வந்து சலாது. அப்போ இந்த லஞ்சை வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.